கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 13/6/2021 இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இளன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த 6வது மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் துதித்து பாடி மகிமைப்படுத்த திருவார்த்தைகளை கேட்க இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திரலை செபிக்கிறோம். கடந்து போன காலங்களெல்லாம் எங்களை நடத்தின தெய்வமே, இந்த புதிய மாதத்தின் 2வது வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இருந்து இந்த மாதத்துக்குரிய சகல நன்மையினால் நிறைத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தி செபிக்கிறோம். கர்த்தருடைய அன்பு கரங்களுக்குள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் படி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமேன். தேவநாம மகிமைக்காக நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். 180வது பாடல் விசுவாச ஆராதனை கீதங்களிலே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம்.
போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. நம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். அதற்கு முன்பதாக சேஷித்த சுபக்குறிப்புகளுக்காக நாம் செபிக்கப் போகிறோம். இந்த புதிய மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்றவர்களுக்காக நாம் செபிக்கப் போகிறோம். தொடர்ந்து நம்முடைய சபையின் மூப்பர் சகோதரர் ஜெயன் அவர்களுடைய மனைவி ஜெனிஃபர் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தின் ஆறுதலுக்காக, உண்மையான குழந்தை, அவருடைய கணவர், அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை தரும்படியாக நாம் ஜெபித்து தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி துதி ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடுவோம், நம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இளன்பின் பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த புதிய மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய தூய கரம் இந்த புதிய மாதத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற, இந்த புதிய வருஷத்தை காண இருக்கிற, என்னுடைய பிறந்த நாளை கண்டுமைக்கு நன்றி சொல்லப் போகிற மது பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. திருமண நாளை காண்கின்ற மது பிள்ளைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். இல்லற வாழ்வில் இணைத்த நாளை நினைத்து மக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். துயரமான சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து போனாலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய எல்லா துன்பங்களிலும் இன்பங்களிலும் எங்களுக்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். மக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அநேக எங்கள் மக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்களை, உறவுகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய அன்பு சபையின் மூப்பர் திரு ஜெயன் அவருடைய மனைவிக்காக ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே அன்பு மகள் ஜெனிஃபர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளில் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றியோடு துதிகளை எடுக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லும்படியாக, ஒருவேளை துயரத்தோடு துக்கத்தோடு நாங்கள் இருக்கின்ற நிலைகளிலும் அதை நாங்கள் சொல்லி உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம் மகனுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும், கொடுத்த குழந்தையை ஆசீர்வதியும். கர்த்தாவே, சார்ந்த குடும்பங்கள் எல்லாரையும் உடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பெற்றோர் ஆண்டவரே சார்ந்த உறவுகளுக்காக செபிக்கிறேன். ஆறுதலற்று இருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே, சிறு வயதிலே அன்பு மகளை நீர் எடுத்துக்கொண்டீர் என்ற துயரத்திலே இருக்கின்ற மது பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்து நடத்த செபிக்கிறோம். இப்போ கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறார்கள். திருச்சபையின் மூப்பர் திரு சுந்தரேசனுடைய தகப்பனார் கர்த்தருக்குள்ளே நித்திரையடைந்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்திற்கும் நீர் போதுமானவராக ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தருளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இப்படியல் ஆண்டவரே, எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றியருளும், சமாதானத்துக்குள்ளே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலையிலே சற்று நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை அல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நாம் எதையும் செய்துவிட முடியாது, சாதித்து விட முடியாது. ஆண்டவருடைய இரக்கங்களை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக, இரக்கங்களுக்கு முடிவில்லை, கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே சிருஷ்டித்த நாள் முதல், உருவாக்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
உம்மையல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் நினைந்து, உம்மாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி, கர்த்தாவே, நீர் இல்லாத நாள் எங்களுக்கு நாள் ஆகாது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று தாவீது தேவனை துதித்து பாடினார். இந்த காலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே நிற்பது, அவரை துதிப்பது நமக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காரியம். அவர் மகிழ்ச்சியோடு நாம் தேவனை ஆராதனை செய்வோமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மேன்மையான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர்
யாவருடைய முழங்காலும் முடங்கும் நாமம் இயேசு என்கின்ற நாமம். அது திருநாமம். அவருடைய நாமத்தை சொல்லி இந்த காலையிலே துதிக்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன அந்த உன்னத நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, மென்மை நிறைந்த நாமத்தை துதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காரணம், அவர்தான் நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லுகிறது. பரலோகத்தினுடைய வழி அவர். இந்த உலகத்தினுடைய ஒளியும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவர் அவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒரு மூலமாக மாத்திரமே நாம் தேவராஜ்யத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியும். அந்த தேவராஜ்யம், அந்த பரமராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம், அது மென்மையான, அது ஆனந்தம் நிறைந்த ராஜ்யம் என்பதை நாம் நினைந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் ஆடி பாடி துதிப்பது என்ன என் ஆனந்தம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவராக கர்த்தர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஆகவே என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஓடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்மூடி வாதியம் மேல் வீட்டில் தேயக்கொடியுடனே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம்,
என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. காலையிலே ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஆகவேதான் ஆனந்தம். அவருடைய ராஜ்யத்திலே வெண்ணங்கி தரித்து பொன் முடி சூடி அவரை ஓயாமல் போற்றி புகழ்ந்து பாடுகின்ற அந்த மேன்மை மிகுந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மை அழைத்துச் செல்லுகிற ஆண்டவர். அவர் சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா. அவர் சீக்கிரம் வருகிறவர், ஆளுகை செய்கிறவர். அவருடைய 1000 வருட சாட்சியிலே அவரோடு ஆளுகை செய்கிறதான மேன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சீக்கிரம் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர். அவர் வருகிறார். வருகைக்கு ஆயத்தப்படுகின்ற தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ கரங்களில் என்னமே அர்ப்பணம் செய்தவர்களாக இந்த ஆண்டவரை நோக்கி நாம் பாடலாம். கர்த்தரை நோக்கி நாம் பாடுவோமா? சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே என்று சொல்லி கர்த்தரை நாம் துதித்து வருகை நினைத்து வருகைக்கு ஆக ஆயத்தப்படுகின்ற தேவ பிள்ளைகளாக நாம் தேவனை உயர்த்தி பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடித் திரிகின்ற செய்தி கேளீரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, எட்டி எட்டி உம்மை கண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை கண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்குதத்தம் நிறைவேறலாகுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. பரலோக பிதாவே, இந்த காலையிலே நம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுடைய மீட்பெரும், எங்கள் இரட்சகரும், எங்கள் பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவருமாயிருக்கிறீர். பாவம் போக்கும் ஜீவநதி,
ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் தூய்மையாக்கப்பட்டோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். உம்முடைய பரம ராஜ்யத்திற்கு நாங்கள் சொந்தமாய் மாறுகிறதற்கு உம்முடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் இந்த காலையில் உம்மை உயர்த்தி இருக்கிறோம், உம்மை துதித்திருக்கிறோம், உம்மை பாடியிருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி சொல்லி துதித்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உம்மை உயர்த்தி துதித்து பாடி மகிமைப்படுத்தின அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். வருகைக்காக ஆயத்தப்படும். உம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கின தெய்வமே, ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபாசன தண்டையில் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6ஆம் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து அவரை ஆராதித்து அவரை நாம் துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய உன்னத நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க விரும்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது. இந்த உயிரடங்கு காலத்தில் நாம் ஒருவேளை உலர்ந்து போனவர்களாக, நம்பிக்கை இழந்து போனவர்களாக, நிலை குலைந்து போனவர்களாக, தடுமாற்றம் அடைந்தவர்களாக, வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை இழந்து போன நிலையில், வாழ்க்கையினுடைய ருசிகரமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு வர முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் நமக்கு தடுப்பு சுவராக நின்றிருக்கலாம். அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான பாதைகளை காட்டுவதைப் போல நமக்கு தென்படாமல் இருக்கலாம். அவைகள் நம்மை விட்டு ஒதுங்கி ஓரமாக நிற்கிறதைப் போல இருக்கலாம். அலை அலையாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அழிந்து போன்றதைப் போல மனம் ஒருவேளை பேதலித்து நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் பேசலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் நம்மை நடத்துகிறார். நம்மை நிலை குலையாமல் நிற்க செய்யக்கூடிய ஒருவர் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். சூழல்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வித்தியாசமான சத்தங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கெடுக்கிறது. காரணம், மருத்துவமனை எடுத்துக்கொண்டால் தினந்தோறும் மரிக்கருடைய பட்டியல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர்கள், மருத்துவமனைகள் எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. அரசாங்கம், அதிகாரிகள் எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. சபைகள், ஊழியர்கள் எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாம் கேள்விக்குறியின் நாட்களிலே, கேள்விக்குறி நிமிஷத்திலே வாழும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே மறுபடியுமாக திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் பேசுகிறவர். நாம் அவருடைய சத்தத்தை கேட்போமானால் ஆசீர்வாதமான பாதைகள் நம் அருகாமையில் இருப்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் அந்த பாதையிலே நாம் அடியெடுத்து வைத்து ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாக மாற முடியும். இன்றைக்கும் இந்த சிந்தனையோடு கூட வேதத்தின் சில வசனங்களை உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுத்து ஆண்டவருடைய பாதத்தின் அருகாமையிலே கடந்து சென்று அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய தழலை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஊரடங்கு காலத்தில் இந்த ஊரடங்கின் சத்தியங்களை குறித்து இந்த ஊரடங்கிலே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில காரியங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஊரடங்கும் உயிர் சுவாசமும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சுவாசம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது பார்க்கலாம். தண்ணீரை விற்காமல் வீட்டில் கிணற்றில் இருந்து எடுத்து குடிக்கக்கூடிய நிலையில் இருந்த நாம், பரிமாண வளர்ச்சியில் பல மாற்றங்களை சந்தித்த நாம் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். இப்பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறி இருக்கிறது, பாகமாக மாறி இருக்கிறது. நாட்கள் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், சந்தையிலே ஆக்சிஜனையும் விற்கக்கூடிய சூழலுக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிறோம். கடந்த மாதமாகட்டும், இந்த மாதத்தினுடைய தொடர்ச்சி நாட்களாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கலாம் மருத்துவமனைகளில் எங்கும் ஆக்சிஜனுக்காக மக்கள் போராடுகிற ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த சுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த சுவாசம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம். வேதம் சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்த நாளிலே நாம் செய்தியாக கேட்க போகிறோம். இந்த ஊரடங்கு காலத்தில்
ஆண்டவர் இந்த சுவாசத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஆகவே தான் ஊரடங்கும் உயிர் சுவாசமும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 நமக்கு அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வேத வசனம். அந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறான். ஆண்டவருடைய சுவாசம் ஜீவனுள்ள ஒரு சுவாசம். இந்த சுவாசத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஜீவ ஆத்துமாவாக தேவனோடு கூட பின்னி பிணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தினாலே மனுஷனை என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். அவர் உருவாக்கி அவன் வாழ்க்கையை ஆண்டவர் பக்கமாக திருப்பி பகலின் குளிர்ச்சி வேளையிலே அவனோடு கூட சம்பாஷித்த நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் கடந்து மறைந்து போன பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறி போனார்கள். அவர் உண்டாக்குகிறவர், அவர் உருவாக்குகிறவர். இந்த சுவாசம், ஆண்டவருடைய சுவாசம் நம்மை உருவாக்குகிறது, நம்மை உண்டாக்குகிறது. அவர் நம்மை உண்டாக்கி நம்மை அவருடைய சாயலுக்கு ஒத்த விதமாக நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த சுவாசம் என்னை ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக மறுபடியுமாக புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கின்றது. அதே சமயத்தில் இந்த சுவாசம் என்னை உண்டாக்கின ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்வதற்கு இந்த சுவாசம் எனக்கு உதவி செய்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதாக, கர்த்தரை உயர்த்துவதாக. இந்த சுவாசத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தினாலே நம்மை உருவாக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பக்கமாக திருப்ப வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் எரேமியாவின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, குயவன் கையில் இருக்கிற களிமண் கெட்டு போகிறது, மறுபடியுமாக குயவன் உகந்த பாத்திரமாக அதை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதை உன்னதத்திற்குரிய பாத்திரமாக உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சுவாசம் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை உண்டு பண்ணுகிறது. இந்த சுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்வை தட்டி எழுப்புகின்ற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க மனிதனுக்கு கிருபை பாராட்டுகிறது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை சொல்லித் தருகிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், இந்த நாளின் அப்பம் எங்களுக்கு தரப்படட்டும் என்று ஆண்டவர் ஒரு ஜெபத்தை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார். இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆண்டவர் என்னை உருவாக்கி என்னை பயன்படுத்த விரும்புகிறார். என்னை உண்டாக்கின ஆண்டவர் என்னை அவர் தம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்ய விரும்புகிறார்? என்னை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சுவாசம் என்ன செய்கிறது? என்னை உண்டாக்கியிருக்கிற ஆண்டவரிடத்தில் இன்னும் உருவாகுவதற்கு அர்ப்பணம் செய்ய விரும்புகிறது. என்ற காலவேளையில் தாவீதின் வாழ்க்கையை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நாத்தானினால் சில வாக்கியங்கள் அவன் இருதயத்தின் ஆழத்திலே பதிக்கப்படும்படியாக பேசப்பட்ட வார்த்தைகள் தோற்று போன வார்த்தைகள் அல்ல, அவனை உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய வார்த்தைகள். அவன் சுவாசத்தை மறுபடியுமாக கண்ணோக்கி பார்க்கக்கூடிய அனுபவத்தை உண்டு பண்ணியது. அவன் சுவாசத்தை யோசித்து பார்க்கிறான். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஒரு உடைந்த பாத்திரமாக இருக்கிறேன், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும், நீர் என்னை உம்முடைய சமூகத்திலிருந்து தள்ளாமல் இரும் என்று ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிடுகிறான். காரணம், ஆண்டவர் அவனை உருவாக்குகிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இன்றைக்கு இந்த காலவேளையில் இந்த சுவாசத்தை ஏன் நமக்கு தந்திருக்கிறார்? அவரை இன்னும் துதிக்கும்படியாக, இன்னும் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். பலர் மரித்து கொண்டிருக்கிறார்கள்,
பலர் எதிர்பாராத மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். பலருடைய சுவாசம் நின்று போயிருக்கிறது. ஐயோ, இந்த குடும்பத்திற்கா இப்படி, இந்த நபருக்கா இப்படி என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சுவாசத்தை கொடுத்ததற்கு காரணம், அவரை இன்னும் நான் ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவாசம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு இந்த கால வேளையில நாம் உடைக்கப்பட்ட பாத்திரமாக ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அவர் அதை மறுபடியுமாக உருவாக்குகிறார். கிருபா பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக, எஜமானனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நம்மை ஆண்டவர் உருவாக்குவார். காரணம், இந்த சுவாசத்தை இந்த சரீரத்திற்குள்ளே அனுப்பியிருப்பதற்கு காரணம் என்ன? இந்த சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு மூச்சும் இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அவரை அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவரை ஆராதிப்பது மாத்திரமல்ல, அவருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த சுவாசத்தை, இந்த மூச்சை இழுத்து நாம் விடும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவாசத்தை தந்திருக்கிறவர் என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்க விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை தட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆகவே தான் தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 23 வாசிக்கும் பொழுது அங்கே பக்தன் சொல்லுகிறான், அவர் ஜீவனுள்ள தேவன், எல்லா மனிதர்களுக்கும் தேவனாய் இருக்கக்கூடியவர், தம்முடைய சுவாசத்தை நமக்கு அளிக்கிறவர். ஒரு பெரிய வசனம், 5ஆம் அதிகாரம் வசனம் 23 நீங்கள் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினார், உம்முடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளின் திராட்சரசம் குடித்தார்கள். இதுவுமின்றி தம்முடைய கைகளில் உம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவரும். இந்த வசனத்தினுடைய மைய பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். இங்கே பாபிலோனின் ராஜாவுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை, தம்முடைய கைகளில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். சுவாசத்தை கையில் வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டத்தான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதம் வசனம் 6 கண்ணோக்கி பார்க்கிற சமயத்தில் அங்கே இன்னும் ஒரு சிறப்பான அம்சத்தை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய கையின் சுவாசத்தினால் அவர்களின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கையின் சுவாசத்தினால் தம்முடைய கையிலே சுவாசத்தை வைத்திருக்கிறார். இந்த சுவாசத்தை ஆண்டவர் நிறுத்துவதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த சர்வ லோகத்தின் அதிகாரியாகிய ஆண்டவரிடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது, இந்த சுவாசம் என்னை உண்டு பண்ணி என்னை உருவாக்குகிறது. அப்படி என்றால் அவர் என்னை உண்டாக்குகிறவர், என்னை உருவாக்குகிறவர். இரண்டாவது, இந்த சுவாசம் என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறது? ஆண்டவர் இந்த ஜீவ சுவாசத்தை என் வாழ்க்கையில் ஏன் வைத்திருக்கிறார்? இன்றைக்கு நான் இந்த சுவாசத்தை என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? நான் சுவாசிப்பதன் நோக்கம் என்ன? இரண்டாவது அனுபவம், மிக முக்கியமான அனுபவம், யோபின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் வசனம் 8 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆனாலும் மனுஷரின் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லமையுடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும் என்று வாசிக்கின்றோம். முதலாவது காரியம் சொன்னேன், இந்த சுவாசம் உங்களை உண்டு பண்ணுகிற ஆண்டவரிடத்தில், உருவாக்குகிற ஆண்டவரிடத்தில் திரும்ப செய்கிறது, திரும்பத்தான் வேண்டும். இரண்டாவது ஒரு அனுபவம், இந்த சுவாசம் உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிறது. நம்மை உணர்வுள்ளவர்களாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். யாத்ரா புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 8 ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கலாம். மோசேயின் வாழ்க்கையில ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதமான காரியத்தின் பல சாராம்சங்களை இந்த யாத்ராவின் புத்தகம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், பாருங்களேன். உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலங்கள் குவிந்து நின்றது. உம்முடைய சுவாசத்தினால் ஜலங்கள் குவிந்து
நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு வாயிலாக நடத்தினதை பார்க்கிறோம். மோசே சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக தேவனுடைய கோலை நீட்டுகிறான். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கிறது. சரித்திரம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சரித்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அந்த சுவாசம், ஆண்டவருடைய சுவாசம் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை ஒரு குவியலாக நிற்க பண்ணியிருக்கிறது. இந்த உணர்வுள்ள இருதயத்தை ஏன் ஆண்டவர் தர விரும்புகிறார்? இன்றைக்கு இந்த உணர்வுள்ள இருதயம் எனக்கு ஏன் தேவை? நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நான் தேவனுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான் அல்லவா? அப்படி ஆராய்ச்சி செய்யும்படியாக, என் வாழ்க்கையை மறுபடியும் சீர்தூக்கி பார்க்கும்படியாக, என் வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் பக்கமாக விட்டு கொடுப்பதற்கு முயற்சிப்பதுதான் இந்த உணர்வுள்ள ஒரு அனுபவம். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லித்தர விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை, ஆண்டவருக்காக பக்குப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருப்பதற்கு காரணம் என்ன? நாம் கிறிஸ்துவின் மக்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் தாவீது தன் வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஜெபம், ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அவனுடைய ஜெபத்தை நீங்கள் நோக்கி பார்க்கலாம். உணர்வுள்ள ஒரு இருதயம் அவன் வாழ்க்கையை தொட்டு அவன் வாழ்க்கையை மாற்றுகிறது. நகோமி மோவாப் தேசத்திலிருந்து மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்பி போகிறாள். அவளை பார்த்து நகோமி என்று சொல்லுகிறார்கள். நகோமி என்றால் இன்பமானவள். அவள் சொல்லுகிறாள், என்னை இனி நகோமி என்று கூப்பிடாதீர்கள், என் வாழ்க்கை கசந்திருக்கிறது. அவள் தன் வாழ்க்கையை உணர்ந்து பார்க்கிறாள். நான் சுகமாக இருந்த நாட்கள் உண்டு, இந்த சுகமான நாட்கள் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நாட்களாக மாறியிருக்கிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிருக்கிறது. நான் இப்பொழுது இன்பமான வாழ்க்கையில் வாழவில்லை. என் கணவனை இழந்திருக்கிறேன், என்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் இழந்திருக்கிறேன். இதோ விதவையாகிய ஒரு மருமகள், அவள் ரூத் என்னோடு கூட இருக்கிறாள், அவளை அன்றி வேறு ஒன்றுமில்லை என்று யோசிக்கிற ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவள் உணர்வுள்ளவளாக மாறுகிறாள். வாழ்க்கை மாறுகிறது. ஒரு நாளிலே அவளுடைய மடியிலே ரூத்தின் பிள்ளை வளர்க்கப்படுகிறது என்பதை வேதம் அடையாளப்படுத்துகிறது. காரணம் என்ன? ஒரு உணர்வுள்ள இருதயம் வாழ்க்கையை மாற்றும். சமாரிய ஸ்திரீ உணர்வுள்ளவளாக கடந்து செல்லுகிறாள். அந்த பட்டணம் இயேசுவை திரும்பி பார்க்கிற பட்டணமாக மாறுகிறது. 100க்கு அதிபதி உணர்வுள்ளவனாக இயேசுவை பார்க்க விரும்புகிறான். ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான், ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான். ஆனாலும் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பதை தன் இருதயத்தின் ஆழத்திலே உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வருகிறான். இயேசு சகேவின் வீட்டுக்குள்ளே கடந்து போனவுடனே அவன் உணர்வுள்ளவனாக மாறுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் நாளத்தனையாக திரும்ப தருகிறேன். நான் அநியாயமாக வாங்கினது உண்டு, ஆனால் நான் ஒன்றை செய்ய விரும்புகிறேன், அவைகள் எல்லாவற்றையும் நாளத்தனையாக திரும்ப தருகிறேன். காரணம், இந்த சுவாசத்தை கொடுத்தவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஊடுருவி கடந்து செல்லுகிற வேளையிலே அவன் உணர்வுள்ளவனாக மாறுகிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, பலமுறை உணர்வற்றவர்களாக மாறிவிடுகிறோம். பலமுறை நாம் மறுத்து போனவர்களாக, சில காரியங்களை மறுக்கிறவர்களாக, சில காரியங்களை மறந்து போனவர்களாக, சில காரியங்களிலிருந்து நம்மை விட்டுவிடாதபடிக்கு அவைகளிலே பின்னி பிணைக்கப்படுவதற்காக நம் வாழ்க்கையை பலமுறை அவைகளுக்கு நேராக சமரசம் செய்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தங்களை இழந்து போயிருக்கிறோம். வாழ்க்கையினுடைய மேன்மைகளை இழந்து போயிருக்கிறோம். வாழ்க்கையினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த கால வேளையில சுவாசத்தை ஏன் தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? உணர்வுள்ள இருதயத்தோடு கூட அவர் சமூகத்திற்கு நேராக திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு இந்த அறைக்கூவல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை தொரட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் பல மனிதர்களை சுட்டி காட்டலாம். நீங்கள் இந்த செய்தியை கேட்பது மாத்திரமல்ல, அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் பல கதாபாத்திரங்கள் உணர்வுள்ளவர்களாக மாறி இருக்கிறதை வேதம் சொல்லுக. சில கதாபாத்திரங்கள், ஏசாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் மறுபடியும் மாற வேண்டும் என்று தீர்மானம் செய்தான், அவனுக்கு சாத்தியமில்லாமல் போய்விட்டது. யூதாசை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் மாற வேண்டும் என்று தீர்மானம் செய்தான், அவனுக்கு சாத்தியமாக அது மாறாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவர் பக்கமாக திரும்பி உணர்வுள்ளவர்களாக வரும்பொழுது ஆண்டவர் இந்த சுவாசத்தை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார், இந்த அர்த்தத்தை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஊரடங்கும் உயிர் சுவாசமும்
முதலாவது ஒரு குறிப்பை பார்த்தோம். இந்த உயிர் சுவாசம் ஏன் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறாரு, என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு என்பதை ஒவ்வொரு நாளும் புரிஞ்சு கொள்வதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, நான் மற்ற காரியங்களை குறித்து ரொம்ப மேன்மையாக பாராட்டாமல் என் இருதயத்தை உடைப்பதற்கு உணர்வுள்ள மனுஷியாக அப்படியே கிருபாசன தண்டையில் கிட்டி சேர்ந்தனா இரக்கமும் கிருபையும் தயவும் அனுகூலமும் அற்புதமும் என் வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். மூன்றாவது காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்களேன், ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர் மாத்திரமல்ல, நம்மை உணர்வுள்ளவர்களாக செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஊக்குவிக்கிறவர். He encourages all the times. எல்லா காலகட்டங்களிலும் அவர் நம்மை என்ன செய்ய விரும்புகிறார்? ஊக்குவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோபின் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது, குறிப்பாய் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோபினுடைய நண்பர்களெல்லாம் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். எலிப்பாஸ் வருகிறான், அங்கே சோப்பார் வருகிறான், வந்து அவனை எள்ளி நகைத்து பேசுகிறார்கள். சில சமயம் கழித்து பில்தாத் வருகிறான், அவனும் எள்ளி நகைத்து பேசுகிறான். நீர் நீதிமானோ, நீர் உத்தமனோ, நீர் நல்லவனோ, ஏன் நல்லவனா இருப்பீரானால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று அடுக்கடுக்காக சொல்லுகிறார்கள். சில வசனங்களை மாத்திரம் வேக வேகமாக உங்களுக்கு நான் அடையாளப்படுத்திவிட்டு மறுபடியும் செய்தியை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சில வசனங்களை நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 15ஆம் அதிகாரம் வசனம் 30, அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சுவாசம் அற்று போகும், துன்மார்க்கனுக்கு சுவாசம் அற்று போகும். 17ஆம் அதிகாரம் வசனம் 1 பார்த்தீங்கன்னா, இந்த சுவாசம் ஒழிந்து போகும். யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9 பார்த்தீங்கன்னா, சுவாசம் அழியும். இப்படி அழியும், ஒழிந்து போகும், அற்று போகும், இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா இந்த யோபினுடைய நண்பர்கள்லாம் அவனை பார்த்து எள்ளி நகைத்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவனுடைய துக்கம் அதிகரிக்கிறது, அவனுடைய வேதனை பெருகுகிறது. ஐயோ, நான் உத்தனும் சன்மார்க்கனும் நல்ல ஒரு பரிசுத்தமல்ல ஒரு தகப்பனாக என் பிள்ளைகளுக்கு இருந்திருக்கிறேனே, என் மனைவிக்கு நல்ல ஒரு புருஷனாக இருந்திருக்கிறேனே, ஒரு ஸ்திரீயோடு உடன்படிக்கை பண்ணின நான் அந்நிய ஸ்திரியை கண்ணோக்கி பார்ப்பது எப்படி என்று நான் என் மனைவிக்கு உத்தமனாக இருந்திருக்கிறேனே, பிள்ளைகளுக்கெல்லாம் சிறந்த ஒரு தகப்பனாக, என்னுடைய வேலையாட்களுக்கெல்லாம் நல்ல ஒரு எஜமானனாக இருந்திருக்கிறேனே, ஆண்டவரே சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனே, ஆனாலும் என் நண்பர்கள் என்னை எள்ளி நகைத்து பேசுகிறார்களே என்று ஊக்கத்தை இழந்து போனவனாக இருக்கிறான். இந்த சுவாசம் ஒரு மனிதனை ஊக்குவிக்கிற சுவாசமாக இருக்கிறது. நான் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால், இந்த சுவாசம் என்ன செய்கிறது? ஒரு மனுஷனை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கக்கூடியது, மறுபடியுமாக ஊக்கத்தை அளிக்கக்கூடியது. காரணம், இந்த சுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்குகிற சுவாசம் மாத்திரமல்ல, உணர்வடைய செய்யக்கூடிய சுவாசம் மாத்திரமல்ல, அவனை ஊக்குவிக்கிற சுவாசம் தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற இந்த ஜீவனை உண்டு பண்ணக்கூடிய சுவாசம். யோபு மனம் நொந்து போகிறான். ஆனால் ஒரு காரியத்தில் அவன் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். என்ன காரியம் அது? தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தில் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மை ரெடீமர் லிவ்ஸ். மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவருக்கு ஒரு பெயரை வைக்கிறான், மீட்பர். நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீ அழிந்து போக போகிறாய், நீ அற்று போக போகிறாய், ஒழிந்து போக போகிறாய், மறைந்து போக போகிறாய், உன் சுகவாழ்வு மேகத்தை போல மறைந்து போயிருக்கிறது என்றெல்லாம் அவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கும் பொழுது அந்த பெயர்கள் எல்லாம் பார்க்கல, ஆண்டவரை பார்க்கிறான். காரணம், அவனுடைய சுவாசம் ஆண்டவரால் தந்து அவனை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது, அவனை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. மனைவி ஓடி வருகிறாள், நீ ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். அவளை பார்த்து அவன் அழகாக சொல்லுகிறான், பைத்தியக்காரியை போல் பேசுகிறாயே, ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருப்பது நல்லாக இருக்குமா? இல்லையே, ஆண்டவர் தீமையை நன்மையா மாற்றுவார் என்று நல்லா அறிந்திருக்கிறவன் அவன். அவன் தான் சொல்றான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ளே ஒரு ஊக்குவிக்கிற ஒரு சுவாசம் அவனை பரவி அவன் வாழ்க்கையிலே அவனை புடமிட்டு
அவன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி, அவன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி, அவன் வாழ்க்கையை பரமனுடைய பாதத்தின் அருகாமையிலே கொண்டு வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிற சுவாசம் தான் அந்த ஜீவனுள்ள சுவாசம். ஆண்டவர் இந்த சுவாசத்தை நமக்கு தர விரும்புகிறார், நம்மை ஊக்குவிக்க விரும்புகிறார். உடைந்து போய் வந்திருக்கலாம், ஊக்குவிக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு. உருமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு. அவர் சொல்லுகிறார், அவர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறதை போல இருந்தது. அவர் தெற்கத்திய வெள்ளங்களை என்ன செய்கிறவர்? திருப்புகிற கர்த்தர். அவர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். காரணம் என்ன? அவருடைய திருப்புதல் சாதாரணமான ஒரு திருப்புதல் அல்ல. அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாக தூக்கி எடுக்கிறவர். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில, யோபின் வாழ்க்கையில பயம் அவனை பிடிக்கிறது. சுகவாழ்வு மறைந்து போக்குறதை எண்ணி பார்த்து கரைகிறான், ஓலமிடுகிறான். ஆண்டவரை பார்த்து பல முறை பல கேள்விகளை கேட்கிறான். ஆனாலும் நம்பிக்கை மாத்திரம் இழக்கவில்லை. காரணம், அவன் சரீரம் முழுவதுமாய் பற்களால் நிறைந்திருக்கிறது. ஒரு ஓடை எடுத்துக்கொண்டு அவன் சொரிந்து கொண்டிருக்கிறான். எல்லோரும் எள்ளி நகைத்து பேசுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிருக்கிறார்கள். அவனுடைய மிருகங்கள் எல்லாம் மரித்து போயிருக்கிறது. ஒன்றுமில்லாமல் நிற்கதையாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவருடைய சுவாசத்தை எண்ணி பார்த்து, இந்த சுவாசம் என்னை ஊக்குவிக்கும் என்பதை அறிந்து கொண்டவனாய், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் நினைக்கின்ற காரியம் ஒன்றும் தடைப்படாது என்று சான்று பகரக்கூடியவனாக மாறுகிறான். அவனுடைய சிநேகிதர்களுக்கெல்லாம் ஜெபிக்கக்கூடியவனாக மாறுகிறான். அவன் ஜெபிக்க ஒரு ஊக்கம் அவனை தேடி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். அவர் சத்துருளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர். தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சிநேகிகளுக்கு முன்பாக, சிநேகிதர்களுக்கு முன்பாக உங்களுக்காக ஒரு பாதையை கர்த்தரால் ஏற்படுத்த முடியும். காரணம், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாசம் உங்களை ஊக்கப்படுத்துகிற சுவாசம். அது ஒழிய பண்ணுகிற சுவாசம் அல்ல. உங்களை ஊக்கப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி நடத்தக்கூடிய சுவாசம் தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற சுவாசம். இந்த சுவாசம் என்ன செய்கிறது? என்னை உண்டாக்கி உருவாக்குகிறது. இரண்டாவது, இந்த சுவாசம் என்னை உணர்வுள்ள மனிதனாக, மனுஷியாக மாற்றுகிறது. மூன்றாவது, இந்த சுவாசம் என்னை ஊக்குவிக்கிறது. நான்காவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சுவாசம் நம்மை உறுதி உள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த சுவாசம் நம்மை உறுதி அடைய செய்யும்படியாக, நாம் ஆண்டவருக்காக உறுதியான மனிதர்களாக மாறுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 22 வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 20ஆம் அதிகாரம் வசனம் 22, இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்படுகிற வாக்கியங்களை பாருங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஊதி பரிசுத்த ஆவியை, சுவாசத்தை மறுபடியுமாக ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக பெந்தேகோஸ்தே நாளிலே வருகிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வருகிறார்கள். கூடி வந்த இடம் அசைகிறது. ஏன் அசைகிறது அப்படி என்றால், அசைய பண்ணுகிற ஒருவர் அவர்கள் வாழ்க்கையை அசைய பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளாக நீங்கள் இருப்பீர்கள். கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருக்க வேண்டுமானால் ஒரு பலன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற ஆண்டவர் ஒரு உறுதியை நமக்கு தருகிறார். என்ன உறுதி? They are being empowered by the Spirit of the Lord. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஆவியிலே ஆரம்பம் பண்ணி நீங்கள் இப்போது மாம்சத்தில் முடிக்கிறது என்ன? ஆவியில் ஆரம்பம் பண்ணிட்டீங்க,
மாம்சத்தில் ஏன் முடிக்க போகிறீங்க? உங்களுக்குள்ளே ஒரு சுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அது உங்களை உற்சாகப்படுத்தவில்லையோ, உங்களை உறுதி உள்ளவர்களாக மாற்றவில்லையோ என்று கேட்கக்கூடிய கேள்வியை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாம் ஆரம்பத்திலே ஆரம்பம் பண்ணின நாம் கிறிஸ்துவோட கூட பங்குள்ளவர்களாக, அந்த உறுதியான நம்பிக்கையிலே நாம் நம்மை இணைத்து கொண்டவர்களாக செயல்படும் பொழுது பரம பங்கை, பரிசுத்த ஆவியினுடைய பங்கை, பரலோக ராஜ்யத்தின் பங்கை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பலமுறை நாம் உறுதியை இழந்து போய்விடுகிறோம். சூழ்நிலைகள் நம்முடைய உறுதியை இழக்க செய்கிறது. சூழ்நிலைகளின் அனுபவங்கள் நம்மை யோசிக்க செய்கிறது. அவைகள் நம்மை திசை திருப்புகிறது, தடுமாற்றம் அடைய செய்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அவைகளை அல்ல, அவரை நோக்கி பார்க்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றார், நீங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சங்கீதம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 40ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை உயர்த்துகிறார், நம்முடைய கால்களை உயர்த்துகிறார். நம்முடைய கால்களை உயர்த்தி உன்னதமான சிங்காசனத்திற்கு நேராக அழைத்து செல்கிற ஆண்டவர், அவர் நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார், கண்மலையின் மேல் நிறுத்துகிறார், நம்முடைய அடியை உறுதிப்படுத்துகிறார். காரணம் என்ன? நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் பெரியவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நமக்குள்ளே சுவாசத்தை அனுப்பியிருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆகவே ஜபத்திலே உறுதியாக நிற்க கர்த்தர் அழைக்கிறார். வசனத்திலே உறுதியாக நிற்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். விசுவாசத்திலே உறுதியாய். ஆகவே தான் யூதாவின் புத்தகம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. விசுவாசத்திலே ஒரு உறுதி இன்றைக்கு தேவை. தேவனுடைய வசனத்திலே ஒரு உறுதி இன்றைக்கு தேவை. ஜபத்திலே ஒரு உறுதி இன்றைக்கு தேவை. அழைப்பிலே ஒரு உறுதி நமக்கு தேவை. ஆண்டவருடைய அர்ப்பணிப்பிலே ஒரு உறுதி நமக்கு தேவை. நம்மை அழைத்திருக்கிற ஒரு உண்மை உள்ளவர். இன்றைக்கு இந்த சுவாசத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்னா, ஜபத்திலே இன்னும் உறுதியாய் இருக்கும்படியாய், விசுவாசத்திலே இன்னும் உறுதியாய் இருக்கும்படியாய், வசனத்திலே இன்னும் உறுதியாய் இருக்கும்படியாய், அழைப்பிலே இன்னும் உறுதியாய் இருக்கும்படியாய், அர்ப்பணிப்பிலே இன்னும் உறுதியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உறுதியாக நிற்கும்படியாய், உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் பூர்ண சமாதானத்தோடு கூட அவனை காத்துக்கொள்வீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவரை உறுதியாக பற்றி கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். அந்நாள் வாழ்க்கை சவால் நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுகிறாள். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவளுக்கு எதிராகத்தான் நிற்குது. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் அவள் பக்கத்தில், அவள் அருகாமையில் இருந்து அவள் வாழ்க்கையை தட்டி எழுப்பினதை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த ஊரடங்கு காலத்தில் உயிர் சுவாசத்தை தரக்கூடிய ஆண்டவர், சத்தியம் நிறைந்திருக்கிற ஆண்டவர். அவர் உங்களை என்னையும் உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறார். இரண்டாவது, உணர்வுள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். மூன்றாவது, நாம் ஊக்கப்படுத்தப்பட்டவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். காரணம், அவர் நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நான்காவது குறிப்பை நாம் பார்த்திருக்கிறோம், அவர் நம்மை உறுதி உள்ளவராக மாற்றி இருக்கிறார். He's not just encouraging us, but helping us to be strengthened in His word, strengthened in listening His word. அவருடைய வசனத்தை கேட்பதிலே நம்மை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். கடைசியை ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த சுவாசத்தை அவர் ஏதோ நமக்கு தர வேண்டும் என்று தரவில்லை. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றாரு, 8ஆம் அதிகாரம் வசனம் 28 சொல்றாரு, நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, ஆகவே அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்கிறார். அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிக்க வேண்டும். அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட என்ன செய்கிறார்? நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற ஆண்டவர், சத்தியம் நிறைந்திருக்கிற ஆண்டவர், அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட என்ன செய்கிறார்? அவர் வேண்டுதல் செய்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சு. ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் பெருமூச்சுட்டு ஜெபித்தார் என்று எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிக்கிறோம். அவர் பெருமூச்சு விட்டு இந்த ஊரடங்கு காலத்தில் உங்களுக்காக, எனக்காக ஒருவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார்.
அப்படி அமர்ந்திருப்பாரானால் ஏன் அசௌகரியமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது? ஏன் வெற்றிடம் ஏற்படுகிறது? ஏன் இழப்புகள் ஏற்படுகிறது? ஏன் வீழ்ச்சிகள் ஏற்படுகிறது என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தமக்கு சித்தமானவை எல்லாம் செய்கிறார். அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர். அவர் தீமையை நன்மையாய் முடிக்க பண்ணுகிறவர். நம்முடைய பலத்தினால ஒரு காரியத்தையும் சாதித்து விட முடியாது. மருத்துவமனை பல போராட்டங்களை செய்கிறது, மருத்துவர்கள் பல போராட்டங்களை செய்கிறார்கள். ஆனால் கடைசியை சொல்றாங்க, we tried our level best but we are not in a position to do something much more than this. நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டோம், ஆனால் இனி ஏதோ எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தாலும் ஒன்றும் இல்லையா என்று கைவிரிக்கக்கூடிய மருத்துவர்களை இன்றைக்கு பார்க்கலாம். காரணம் என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையின் பல சஞ்சலங்கள் உண்டு, பல ஏமாற்றங்கள் உண்டு. ஆண்டவர் சிறுபாபேலை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்லியிருக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர். அவர் நமக்காக ஜெயக்கொடியை ஏற்றுகிறவர். சத்துருவானவன் வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் தாமே நமக்காக ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். இன்னைக்கு ஒரு ஜெயக்கொடி நமக்காக வரும். பார்வோன் சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அப்படியே சங்காரம் செய்திடலாம் அப்படின்னு யோசித்து வேக வேகமாக அவனுடைய போர் சேவகர்களெல்லாம் அனுப்புகிறான். அவர்களும் மிக வேகமாக தன்னுடைய படைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு மிக வேகமாக போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே கர்த்தர் கடலை கவிழ்த்து போட்டார். பார்வோனும் அவனுடைய சேனையும் ஒன்றுமில்லாமல் முழுமையாக அழிந்து போகிறது. ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறவர். பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன். மீதியானவர்கள் அப்படியே சூழ்ந்திருக்கிறாங்க. அங்கே அமலேக்கியர் சேர்ந்துருக்கிறாங்க, கிழக்கத்திய புத்தர் இந்த பக்கம் சேர்ந்துருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மைட்டி வேலர், ஐ ஆம் வித் யூ. பராக்கிரமசாலியே, நான் உன் கூட இருக்கிறேன், போ, நான் உன்னை மேற்கொள்ள செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜெயத்தை அவனுக்கு தருகிறார். கிதியோன் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறுவதற்கு காரணம் என்ன? ஒருவர் அவனை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து பேசக்கூடிய ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் சுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். அந்த சுவாசத்தினால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதாக. இன்றைக்கு வேறு ஒன்றுமில்லை. there is nothing much more than this. இதை காட்டிலும் பெருசு வேறு எதுவும் இல்லை. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம். இந்த வாரத்தை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் என் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நீர் சுவாசத்தை என் வாழ்க்கையில் கொடுத்திருப்பதற்கு காரணம் என்னை உண்டாக்கினது மாத்திரமல்ல, என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சுவாசத்தை என் வாழ்க்கையில் கொடுத்து என்னை உருவாக்குறது மாத்திரமில்லை, என்னை உணர்வுள்ளவளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உணர்வுள்ளவனாக அப்படியே மாற்றிட்டு நீர் அப்படியே பார்க்குறவர் இல்லை, என்னை இன்னும் ஊக்கப்படுத்தப்பட்டவளாக மாற வேண்டும் என்பதை பார்த்து நீர் அழகோடு கூட என்னை ரசிக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்ல விரும்புகிறோம். ஊக்கப்படுத்திட்டு அப்படியே நம்ம விட்டு விட மாட்டார், நம்மை உறுதிப்படுத்திட்டு ஆண்டவர் சொல்லுவார், நான் இன்னும் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன். பாருங்களேன், இந்த சுவாசத்துடைய ரகசியம் என்ன? அவர் உங்களை உண்டு பண்ணி, உங்களை உருவாக்கி, உங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றி, உங்களை ஊக்கப்படுத்தி, உங்களை உறுதியோடு கூட ஒவ்வொரு நாளும் நடத்தி பக்கத்தில் வந்து, நான் உனக்கு உதவியாளராக இருப்பேன், ஐ வில் ஹெல்ப் யூ என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார். ஐ வில் கிவ் யூ ஹோப் in the situations where you will see there is no hope. நம்பிக்கையே இல்லை அப்படின்னு பார்க்குற சமயத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சுவாசமுள்ள நாம் அவரை கண்களை மூடி நன்றியோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
அவருக்கு நன்றி பலியை ஏறெடுத்து நன்றியோடு கூட இந்த செய்தி வேலையை நாம் முடிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய சுவாசத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்து எங்களை ஜீவாத்மாவாக மாற்றியிருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சுவாசத்தினாலே எங்களை நீர் உண்டாக்கி உருவாக்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உருவாக்கினவர் உணர்வுள்ள இருதயத்தை உம்முடைய சுவாசத்தினாலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது அந்த சுவாசம் எங்களை ஊக்குவிக்கிறதாக மாறுகிறதை நாங்கள் இன்றைக்கு சத்தியமாக கேட்டிருக்கிறோமே. ஊக்குவிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சுவாசத்தினாலே மறுபடியுமாக உறுதி கொண்டவர்களாக மாறுவதற்கு உம்முடைய கிருபையை நீர் அளவில்லாமல் எங்களுக்கு தருகிறபடினால் ஸ்தோத்திரம். உறுதி கொண்டவர்களாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதெல்லாம் நீர் எங்கள் வாழ்க்கையிலே சுவாசத்தை தந்திருக்கிறவர் என்கிறதான அந்த உள் உணர்வோடு கூட நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உருவாக்கியிருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஒவ்வொரு நாளும் உருவாக, ஒவ்வொரு நாளும் உணர்வடைய, ஒவ்வொரு நாளும் ஊக்குவிக்கப்பட, ஒவ்வொரு நாளும் உறுதியாய் உம்முடைய சமூகத்தில் உண்மையே பற்றி கொண்டு வாழ இந்த ஊரடங்கு காலத்தில் எங்களை உறுதி கொண்டவர்களாக, உயிர் மீட்சி அடைந்தவர்களாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இன்னும் ஆழத்துக்கு நேராய் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய ஆறுதல், உம்முடைய அமைதி எங்கள் வாழ்க்கையிலே தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானமும் நன்மைகளும் சுகபலனும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.